Hi guys, welcome back to Vlogs. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்ட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ்மஸ் வர போகுது. ஸோ கிறிஸ்மஸ்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? கிறிஸ்மஸ் சாண்டா, ஸ்டார்ஸ், பிளம் கேக்கு, லைட்ஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ, இந்த மாதிரி நமக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து ஞாபகத்துக்கு வரும். நம்ம இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்துருக்கிறோம் அப்படின்ட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ. ஸோ அதுக்கு முன்னாடி நான் கிறிஸ்மஸ் சாண்டாவோடைய தொப்பி வந்துட்டு வாங்கினா அதை போடுறதுக்கே மறந்துட்டேன். இது போட்டுக்கலாம். சோ இதுக்குள்ளதான் கைஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ வந்துட்டு இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓபன் பண்ணிடலாம். சோ இதுதான் கைஸ் நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ. இதுதான் கைஸ் இவங்க மரத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டாண்டு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை இந்த மரத்துல பிக்ஸ் பண்ணிடலாம். சோ கைஸ் இப்ப நம்ம இந்த ஒரு மரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த மாதிரி கதையை நம்ம வந்து இந்த மாதிரி விரிச்சு விடணும் கைஸ். So guys, நாங்க இந்த ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீய ஒரு வழியா இந்த மாதிரி விரிச்சு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீக்கு மேல டெக்கரேட் பண்றதுக்காக ஒரு சில பொருட்கள்லாம் நான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை நம்ம வந்து வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். ஓ நோ, எல்லாமே கீழே கொட்டி இருக்கு. இந்த மாதிரி ட்ரம்ஸ், அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிஃப்ட்ஸ், அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 கிறிஸ்மஸ் சாண்டா, அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 பால்ஸ், அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் பெல்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருக்கிறேன் அதை டெக்கரேட் பண்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம். சாண்டா மேல தூக்கி வச்சிருவோமா? சைட்ல வைக்கலாமா? பில்லிங் சைட்ல மாட்டுறதா இல்ல மேல மாட்டுறதா? கீழையா? இதெல்லாம் பாரு கரெக்டா தான் கட்டி தான் வந்துருக்குது. இங்க ஒரு பால் வச்சேன் பாரு, கரெக்டா தான் கட்டி தான் வந்திருக்குது. இது மட்டும் பிங்க் இருக்குது. இங்க வைக்கிறதா கீழே? இந்த கிஃப்ட் இங்கயா? இன்னொரு சாண்டா இருக்குது. இந்த கிஃப்ட்டுக்கும் பெல்லுக்கும் நடுவுலையா? இங்கயா? இங்கயா? இது எங்கடி வைக்கிறது?
கோணையா இருக்குதோ? இது இப்ப நம்ம இந்த ஒரு மரத்தை வந்துட்டு சூப்பராக வந்து டெக்கரேட்னா பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஒரு மரத்துல வந்து நம்ம லைட் சுத்தணும் அப்படின்னாக்கா இன்னுமே இந்த ஒரு மரம் சூப்பர்வா வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால நான் லைட் வந்துட்டு வாங்கிட்டு வந்துருக்கிறேன். ஸோ இப்ப நம்ம வந்து பிரிச்சு உள்ள இருந்து லைட் வந்து வெளியில எடுத்துடலாம். A few minutes later. நம்ம இப்ப இந்த ஒரு மரத்துக்கு ஒரு வழியா லைட் அதை சுத்தி முடிச்சிட்டோம். சோ இங்க பாருங்க கைஸ், இந்த ஒரு மரம் எவ்வளவு சூப்பர்பா இருக்குது அப்படின்ட்டு. சோ இப்ப நம்ம இந்த ஒரு மரத்தோடைய லைட்டை போட்டு விட்டுட்டு நம்மளுடைய ரூம் லைட்டை ஆஃப் பண்ணிடலாம்.